10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளேயே குட்டியாக இருக்குது பாருங்கள், ஏடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இல்லையா அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கும் முன்னால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எப்படி நேம் கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஏபிசின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட்டை டீன்னு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஈன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதுறேன்னா ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு எழுதியிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏடிஇ. அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளை கண்டிப்பாக எப்படி தான் எழுதணும்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது பெரிய ட்ரையாங்கிள் எப்படி எழுதணும், ஏபிசின்னு எழுதணும். ஓகே, ஒருவேளை நீங்கள் எப்படி எழுதலாம்னா இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இஏடி இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏபி அப்படி நீங்கள் எழுதணும். ஓகே, இதுதான் ட்ரையாங்கிளுக்கு நம்ம நேம் கொடுக்குற மெத்தடு, நம்ம எடுத்து எழுதுகிற மெத்தடு இதுதான். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் எந்த ஒரு தப்புமே வராது. இப்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம செய்ய போகிறோம். அளவுகள்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இல்லையா அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த உள்ள கண்டிஷன். இப்போ பாருங்கள், அப்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏடிஇ, இதான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்து எழுதுகிற ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ரெண்டும் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் உள்ள சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு சைடு எடுத்துக்கலாம். இப்போ ஏடி ஓகே டிவைடட் பை ஏபி, இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு இதுதான் சைடு ஏடிங்கிறது, நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்போ பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது ஏபி, ஏடி டிவைடட் பை ஏபி. ஏடியோட அளவு என்னது இந்த 3, ஸோ நான் 3 எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏபியோட அளவு இங்கே ஆரம்பித்து இங்கே வரல இருக்கக்கூடிய அளவுகள். அப்போது 3 + 5, 3 + 5 எவ்வளவு 8. அப்போது ஏடி டிவைட் பை ஏபின்றது என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்னா 3 டிவைடட் பை 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்ஸோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சைடில் பாருங்கள் ஏஇ டிவைடட் பை ஏசி. ஏசி அப்படிங்கிறது என்னது ஏஇ ப்ளஸ் இசி, அதானே ஏசி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஇயோட அளவு 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ஏசியோட அளவு எழுதணும். அப்போ இந்த 2 + 3½ இதை எடுத்து எழுதிக்கிறோம். 2 + 3½ 3½ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் 3.5ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 3.5ஓட ஆன்சர் என்னது 5.5. இங்கே என்ன கிடச்சிருக்கு 3 டிவைடட் பை 8, இங்கே என்ன கிடச்சிருக்கு 2 டிவைடட் பை 5.5. அப்போது இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குது பாருங்கள், ஏடி டிவைடட் பை ஏபி. அதே மாதிரி அடுத்த சைடு என்ன கண்டுபிடிச்சோம் ஏஇ டிவைடட் பை ஏசி. இது ரெண்டுமே இஸ் நாட் ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் கிடையாது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். தமிழில் இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை கிடையாது அப்படின்னு எழுதுகிறோம். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது அந்த ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள், பிக்யூசின்னு ஒரு குட்டி ட்ரையாங்கிள். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இந்த சைடில் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த சைடோட அளவை மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா அப்படின்னு செக் பண்ணணும். சிமிலரான்னு செக் பண்ணுறதுக்கு ஆங்கிளை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. இப்போது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் இதுதான் ஆங்கிள். ஓகே, இந்த குட்டி ட்ரையாங்கிள் பிக்யூசி இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுதான் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் காமன்.
அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு இது ஈக்குவல். காமன்னும் போது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இது ஈக்குவல் தானே, காமனான ஆங்கிள். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு சைடோட ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு பாருங்கள், இது வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இந்த இடம் வந்து 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். எப்போவுமே இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் போகுது, இதுக்கு மேலே ஒரு லைன் போகுது, அப்போது இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும். இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து 110ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஹரிசாண்டல் லைன், இங்கேருந்து ஒரு லைன் போகுதா, அப்போது இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? 180 இருக்கும். அப்போ இந்த 180லேருந்து இந்த 110 மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும்? 70 டிகிரி கிடைக்கும். அப்போது இதுவும் 70 டிகிரி, இதுவும் 70 டிகிரி. இப்போ இது வந்து 70 டிகிரி இந்த ஆங்கிள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த சைடில் இது 70 டிகிரி, அதே மாதிரி இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு இது 70 டிகிரி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட இந்த சைடு வந்து ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன், அப்போ அதுவும் ஈக்குவல். அப்போது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு நம்ம சொல்லலாம். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ட்ரையாங்கிள் இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்க, இங்கே BCAன்னு எழுதியிருக்கேன். அப்போ அடுத்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி தான் எழுதணும்? QCPன்னு தான் எழுதணும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சின்றது காமன், அதே மாதிரி இந்த B ஆங்கிளும் இந்த Q இதோட ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு முக்கோணங்களையும் நம்ம வந்து வடிவத்தவைன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ இந்த கோணம் அப்படிங்கிறது வந்து காமன், பொதுவான கோணம். இந்த ரெண்டு பக்கத்தோட கோணமும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை. ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்து எழுதுகிறோம். ஆங்கிள் C வந்து காமன், ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் Q ஆர் ஈக்குவல். அதனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர். ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்ல. போன சம்லேயே நம்ம அதை வச்சு தானே ப்ரூவ் பண்ணோம், அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் எப்படி எழுதணும். QC இந்த குட்டி ட்ரையாங்கிளோட இந்த சைடு எடுத்துக்கிறேன். QC டிவைடட் பை BC. இந்த QCயோட அளவு என்னது? 3. இந்த BCயோட அளவு என்னது? 3 + 3 6. அப்போது 3/6. QCயோட அளவு என்னது? 3. அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த BCயோட அளவு என்னது? 3 + 3. அப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடச்சிச்சு? 6ன்னு கிடச்சிருக்கு. அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த சைடு பாருங்கள், QPயோட அளவு X எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதோட அளவு பாருங்கள், BAவோட அளவு 5. ஸோ 5 எடுத்து எழுதியிருக்கேன். நமக்கு தேவை இந்த எக்ஸு தான் தேவை. அப்போ எக்ஸு தேவை அப்படின்னும் போது எப்படி எழுதணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 டிவைடட் பை 6. ஓகே, இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுக்க போகிறோம். 2 6 12 வரும். ஸோ அப்போ பாயிண்ட் வச்சோம்னா 3, அப்போ 30, அப்போ 5 6 13 வரும் இல்லையா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2.5. இந்த சைடு எக்ஸோட அளவு என்னது? 2.5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்படி தான் நம்ம இந்த சம்மை செய்யணும்.